பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் அப்பா, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். ஸோ நேற்று பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றுக்கொள்வான் கடைசியாக நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடியில் நம்ம வேறு காரியங்களை பார்த்துட்டு இருந்தோம். அதில் யோபு 28 நம்ம படித்தோம். கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பயப்படுறவனுக்கு ஞானம் ஆண்டவர் தருவார்னு சொல்லிட்டு, அது அப்படியே நம்ம நிறைய விதத்தில் எப்படிலாம் நம்ம பயப்படணும். கடைசியாக நான் பேசும்போது ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், ஆண்டவரை நம்ம எப்படி கனப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கு நம்ம எப்படி பயப்படுறோம், அவரை எப்படி கனப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ அவரை கனப்படுத்துகிறோன்னாக்கா நம்ம ஆலயத்துக்கு லேட்டாக வர முடியுமா அப்படின்ட்டு அந்த கேள்வியோடு நான் முடித்தேன். ஸோ ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு நம்ம லேட்டாக வந்தால் அது கண்டிப்பாக ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறது என்று அர்த்தம். ஸோ ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னை கனப்படுத்துகிறவளே நான் கனப்படுத்துவேன். என்ன என்னை கனவீனப்படுத்துகிற இது வேதத்தில் கிடையாது. ஆனால் நான் இப்படி பேசுகிறேன், இப்படி சொல்கிறேன், என்னை கனவீனப்படுத்துகிறவளே நான் கனவீனப்படுத்துவேன். என்னை கனப்படுத்துகிறவளே தான் நான் கனப்படுத்துவேன் சொல்கிறேன். அவரை கனப்படுத்துகிற வகைகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தந்தார். ஸோ எப்படியெல்லாம் மனிதன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட் இன்னைக்கு, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுகிறவன், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவன், சார்ந்து கொள்ளுகிறவன். ஸோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஞானத்தை எப்படி தருகிறார், அதுக்கு ஏற்ற ஒரு வசனம் நம்ம பார்த்தோம்னாக்கா, உபாகமம் 34வது அதிகாரம், உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டான். இந்த வசனம் நம்ம நிறைய நேரங்களில் படிக்கிறோம், ஆனால் சும்மா அப்படியே படிச்சுக்கிட்டே போகிறோம்ல. இன்றைக்கி நான் இந்த வசனத்தை திருப்பி ஒரு 10 தடவை படிக்கும் போது, மோசே போயிட்டு யோசுவா மேலே கையை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஸோ அதாவது யோசுவா தேர்ந்தெடுக்கப்பட்டாலும், யோசுவா ஊழியத்துக்காக ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு ஊழியக்காரன் மோசே தன்னுடைய கைகளை வைத்த பிறகுதான் அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா, அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுகிறான். ஸோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஊழியக்காரங்க கையை வைத்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு வேண்டிய அந்த ஆவிக்குரிய தாகங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல மோசே கையை வைத்த பிறகுதான் யோசுவாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. யோசுவா நேரடியாகவே போகலாம், ஆனால் இந்த இடத்துல யோசுவாவை மோசே என்ன பண்ணுறாரு, தன் கைகளை வைத்தபடியினால். மோசே நேராக சொல்லியிருக்கலாம், யோசுவா நீ எனக்கு அப்புறம் நீ ஊழியத்தை எடுத்து செய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அப்படி செய்யலை. மோசே அவருடைய கைகளை அவர் மேலே வைத்தபடியினால், அப்படி சொல்லுது, வைத்தபடியினால் ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டான். ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டான் பார்க்குறோம். ஸோ கையை வைத்தபடியினால் அவர் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுகிறார். ஸோ நான் இங்கே நமக்குள்ளே கேட்குற கேள்வி, நம்ம ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோமா? நம்ம ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோமா? எப்படி ஆண்டவர் யோசுவாவை நிரப்புகிறார்? எதனால் அவரை ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புகிறார்? ஆண்டவர் சொல்லித்தரார் யோசுவாக்கு. அதிலே யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஸோ ஆண்டருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறவங்க, ஆண்டருடைய வார்த்தைக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு கர்த்தருடைய கைடன்ஸ் இப்படி தான் இருக்கும். அங்கே மோசே கைகளை வைத்து அனுப்புகிறார். கைகளை அவர் மேலே வச்ச உடனே அவர் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுகிறார். அடுத்தது என்ன? ஞானத்தின் ஆவியில் நிரப்பப்பட்ட பிறகு அடுத்தது என்ன? ஆண்டவர் சொல்லித்தராரு பாருங்க, 8வது வசனத்தில் கிளியராக சொல்லித்தராரு, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம்முடைய வாயில் நிறைய இந்த வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்கன்னு தெரியாது. எனக்கெல்லாம் நிறைய மனப்பாட வசனங்கள் இதிலேருந்து தெரியும். ஒவ்வொன்றுக்குமே நம்ம எடுத்து சொல்ல முடியும். ஸோ உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்.
நீ அதெல்லாமே கவனமாக நீ செய். இந்த கவனத்தை தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆண்டுடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லை, அது மேலே கவனமாக இருக்கணும். இந்த வார்த்தை இப்படி தான் சொல்லுது, வார்த்தையை எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாட்டிக்கவும் கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 பாயிண்ட் இது. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தையை நம்ம சார்ந்து இருக்கிறோம்னாக்கா நமக்குள்ள ஞானம் கிரியை செய்யும். ஆமென். அந்த ஞான கிரியை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லித்தராரு, இந்த வார்த்தைகளை நீ உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களை படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து. ஆமென். சூப்பராக இருக்கும். நம்மளால் இரவும் பகலும் தியானிக்க முடியுமா? இதை எடுத்துட்டிங்கன்னா எப்போ கீழே வைக்க போகிறோம் தெரியாது. அந்த மாதிரி நீ தியானிக்கணும். அதை தான் கர்த்தர் கேட்குறார். இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. யோசுவா அதனால தான் பெரிய லீடர் ஆனார். யோசுவா அதனால தான் எல்லாத்தையும் ஜெயிக்க ஆரம்பித்தார். யோசுவாவுக்கு ஆண்டவர் நல்ல தரிசனங்களை கொடுத்து அனுப்புகிறார். ஸோ நீ இதை இரவும் பகலும் தியானிக்கும் போது உலகம் ஞானம் உனக்குள்ள அது தப்பாக வேலை செய்யாது. உலகத்துக்குள்ளே நீ இருந்தால் கூட ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தை வச்சு நீ செயல்பட முடியும். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட், பெரிய கிஃப்ட். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யோசுவா 1:8 ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்குற ரகசியமே இதுதான். இந்த வார்த்தைக்குள்ளே இத்தனை ரகசியங்கள் இருக்குது, பயங்கரமான ரகசியங்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சவாலை சொல்கிறேன் பாருங்களேன். இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் நிறைய படிங்க, நிறைய படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு சவால் விடுறேன், ஒரு சேலஞ்சாக நான் பேசுகிறேன். இதை படித்து பாருங்கள், இரவும் பகலும் நேசித்து பாருங்கள், இதை லவ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது அவ்வளோ கிருபையாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம பேசும்போது அவ்வளோ கிருபையாக இருக்கும். அதை ஆசீர்வாதமாக்கி தருவார் ஆண்டவர். ஸோ ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்து படிக்கும் போது, வேதத்தை நம்ம எடுத்து படிக்கும் போது, இரவும் பகலும் அதை நேசிக்கும் போது, இரவும் பகலும் அதை நம்ம நேசித்து படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக படிக்கும்போது சந்தோஷமாக படிக்கணும். ஏன்னா நான் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னாக்கா, ஆண்டவரே நான் உங்ககிட்ட பேசினேன், நீங்கள் இப்போ என்கிட்ட பேசுங்க, நீங்கள் என்கிட்ட பேசுங்க. அப்போது கர்த்தர் எப்படி பேசுவார்? என்கிட்ட பேசும்போது இப்படி தான் பேசுவார், இதன் மூலமாக பேசுவார், இல்லைன்னா தரிசனங்களின் மூலமாக பேசுவார். ஸோ நேசிக்க ஆரம்பிங்க, வேதத்தை நேசிக்க ஆரம்பிங்க. நேற்று நம்ம பார்த்தோம், ஆண்டவருக்கு பயப்படுறதுனாலே உனக்கு ஞானம் கிடைக்கும். இன்றைக்கி பார்க்குற 2வது காரியம், ஆண்டுடைய வார்த்தையை நீ சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் ஞானத்தை தருகிறாரு. கிரேட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். யோசுவாவை கர்த்தர் எப்படி ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புகிறார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ஞானத்தின் ஆவி. ஸோ ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. ஞானத்தின் ஆவி வித்தியாசமானது. ஞானத்தின் ஆவியை நம்ம கேட்குறோம்னாக்கா அது உன்னை எப்படி கைட் பண்ணணும் தெரியாது. ஞானத்தின் ஆவி ஒருத்தருக்கும் தேவை. அந்த ஞானத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்குதுனாக்கா எங்கேயும் தப்பு நடக்காது, எப்படி தப்பு நடக்காது, நம்ம கரெக்டாக தான் நடப்போம். ஸோ அதனால் பைபிளை நம்ம எப்படி படிக்கணும்னாக்கா ஒரு கடமையாக படிக்கக்கூடாது. பைபிளை நான் படிக்கணும், இது ஒரு கடமை, இன்றைக்கி படித்தாதான் எனக்கு நிம்மதி இருக்கும், அப்படி கடமையாக படிக்கக்கூடாது. படிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. பைபிளை எனக்கு படிக்க தெரியாது, பைபிளை அதாவது இது புரியாது எனக்கு அப்படின்னு எந்த ரீசனையும் நீங்கள் சொல்லக்கூடாது. பைபிளை படிக்கும் போது நம்ம கடமைக்காகவோ ஒரு சாக்கு போக்கு சொல்லியோ இது எனக்கு புரியாதுன்னு சொல்லியோ நம்ம படிக்க முடியாது, படிக்கக்கூடாது. அந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம பைபிள் படிக்க டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எங்கே எனக்கு டைம் இருக்குது, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க சிலர்லாம், எங்கே எனக்கு டைம் இருக்குது பைபிளை வாசிக்க, ஏதோ ஒரு 10 வசனம் வாசிக்க முடியும், அவ்வளோதான். கர்த்தர் அந்த 10 வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு ஆசீர்வதிப்பார். டைம் இல்லைன்னு என்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு சொல்கிறீங்களோ உங்களுக்கும் டைம் இல்லை. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. தயவுசெய்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஞானம் வேணும்னாக்கா இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்குதா தான் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தர முடியும். பைபிளை படிக்க முடியாது, பைபிள் எனக்கு புரியாது, பைபிள் எனக்கு பழக்கம் இல்லை, பைபிளை பார்த்தாலே எனக்கு வித்தியாசமாக இருக்குது, அது எல்லா கதையும் புரியும், எல்லா சீரியலும் புரியும், எல்லா சினிமாவும் புரியும், எல்லா கதைங்க ஊர் கதைலாம் புரியும். ஏன் பைபிள் புரியல? என் கேள்வி அதுதான். எதுக்கு பைபிள் புரியல? அந்த தெருவில் என்னமா நடக்குதா அந்த கதெல்லாம் புரியும், உலகத்தில் எதனா நடக்குதா அதெல்லாம் புரியும். ஆனால் ஏன் எனக்கு பைபிள் புரியல?
நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன், பைபிள் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அதெல்லாம் வாசிக்கவே தெரியாது, பைபிள்லாம் நான் ரொம்ப வாசிக்க மாட்டேன், அதெல்லாம் அது கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க. பைபிள் கிட்ட போகிறதுக்கே, பைபிள் எடுத்து வாசிக்கவே பயம். அப்போ நான் கேட்குறேன், நீ பைபிளை வாசிக்காமல் கர்த்தர் உனக்கு எப்படி ஞானத்தை தர முடியும்? நல்லா யோசிங்க, கர்த்தர் எப்படி ஞானத்தை தர முடியும்? ஸோ அதாவது இதெல்லாமே ஒரு சாக்கு போக்காக நம்ம சொல்லுவோம். இதெல்லாமே ஒரு சாக்கு போக்கு. டைம் இல்லைன்னு சொல்கிறீங்கனாக்கா, நான் சொல்கிறேன், அதை போல் ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு பதில் எதுவுமே கிடையாது. டைம் இல்லை, எனக்கு பைபிள் வாசிக்க டைம் இல்லை, எனக்கு ஜெபிக்க டைம் இல்லைன்னு சொல்கிறோன்னா, அதை போல் ஒரு முட்டாள்தானம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் நமக்கு டைம் தர, அவர் நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இதனால் நீங்கள் பைபிள் வாசிக்காதனாலேயோ ஜெபிக்காதனாலேயோ யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம். யார் வாசிக்கலையோ அவங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம். ஸோ ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கும் போது எப்படியெல்லாம் பாருங்க, அங்கே அந்த உபாகமம் 34வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் 9வது வசனத்தில், மோசே தன்னுடைய கைகளை யோசுவா மீது வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுகிறார். ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுகிறார். எவ்வளோ அழகான வசனம். அவர் கையை வச்சுட்டு போயிட்டார், அவர் சொல்லிட்டு போயிட்டார், அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார், யோசுவாவுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் கைட் பண்ணுறாரு பாருங்க. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், நீ கை கொள்ளு, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொள்ளு. ஒரு பெரிய லீடர் யோசுவா, அதை அவர் அங்கே ஆட்சி செய்ய போகிறாரு. அவருக்கு போயிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் நீ தியானி. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாமே, உன் நியாயப்பிரமாணத்தை போய் வாசி, உன்னுடைய வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போய் பார்த்து வாசி, அப்படிலாம் சொல்லியிருக்கலாமே. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது வாயை விட்டு பிரியாது இருப்பதாக நீ செய்ய கவனமாக இருக்க முடியும், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும்போது பைபிள் எடுத்து படிங்க. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது பைபிள் எடுத்து வாசிங்க. கூலா சாத்தான் வந்து சொல்லுவான், நீ ஏன் பைபிள் வாசிக்கிற, அவ்வளோ பிரச்சனை வெளியில் இருக்குது, நீ ஏன் பைபிள் எடுத்து வாசிக்கிற, நீ சொல்லுங்கள், நான் பைபிளை வாசித்தா எனக்கு பதில் கிடைக்கும் அதுக்குன்னு. நீங்கள் பைபிளை வாசிக்க வாசிக்க கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய ஞானம், பரலோக ஞானம் வேணும்னாக்கா இரவும் பகலும் தியானித்து படிக்கணும். பரலோக ஞானம் வேணும் எனக்கு. நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே சாதாரண ஞானத்தை எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு பரலோக ஞானத்தை கொடுங்க. நான் போய் பேசும்போது அங்கே ஒரு பரலோக ஞானம் வெளிப்படணும் ஆண்டவரே, அப்படி தான் நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம வித்தியாசமாக தான் இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ஒரு ஞானம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ஞானம் கண்டிப்பாக நமக்குள்ளே நிலை நிற்கணும். ஆமென். ஸோ அதை இரவும் பகலும் தானித்து நீங்கள் படித்து பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்தி வைப்பார் என்று டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவரை உயர்த்தி வைப்பார். நீ இரவும் பகலும் தியானிக்கும் போது உன்னை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு கம்பெனிலேயோ 10 மணி நேரம் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிப்பதை விட இந்த பைபிளை எடுத்து ஒரு 3 மணி நேரமோ ஒரு 5 மணி நேரமோ நீங்கள் படித்து பாருங்க, கண்டினியூஸாக படிங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த கடின உழைப்பை விட, அப்போ சம்பாதிச்சதை விட, அப்போ பெற்ற ஆசீர்வாதங்களை விட இந்த 3 மணி நேரம் படிப்பு, இந்த 3 மணி நேரம் இரவும் பகலும் தியானிக்கும் போது இப்போ கிடைக்கிற ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும். ஆமென், ஆமென். அப்படி வேதத்தை நீங்கள் படிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக அநேக உயர்வுகளை கொடுக்கிறாரு. உங்கள் லைஃப்லேயே ஒரு ப்ரமோஷனை கொடுக்குறாரு. உங்கள் லைஃப்லேயே அநேக ஆசீர்வாதங்களை நிச்சயம் கொடுப்பார். ஆமென். வாசித்து பாருங்க, என்ன பார்க்காதீங்க, வாசித்து பாருங்க, இந்த வேதத்தை வாசித்து பாருங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். எதுக்கு நான் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னாக்கா, இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் 16 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டப்போ, எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் ஊழியக்காரங்க தான், ஆனால் நான் பைபிளை வாசிக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டப்போ என் வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரு பெரிய, என்னை அறியாமலே நான் செஞ்ச ஒரு காரியம், இரவும் பகலும் ஒரு நாளைக்கு 25 அதிகாரம் வாசிப்பேன். ஆமென், ஆமென். இன்னைக்கும் நான் அதை போல்ட்டாக சொல்லுவேன்.
அதாவது சில நேரங்களிலெல்லாம் என் பைபிளை, இங்கே ஒரு பைபிள் இருக்குது, என்னுடைய வாலிபா வயசில் நான் வாசித்த பைபிள் இது. 1985 84 வாசித்த பைபிள் அது. அது ஆல்மோஸ்ட் அப்படியே நஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த பைபிளை பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லா பேஜிலையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன், எல்லா பேஜிலையும் எழுதி வச்சுருப்பேன், எல்லா பேஜிலையும் ஆண்டவர் பேசினார், இது ஆண்டவர் பேசினார், இதுக்காக கொடுத்தாரு. பிள்ளைங்க பேரை போட்டு வச்சுருப்பேன், நம்பரை போட்டு வச்சுருப்பேன், டிஎஸ்சி பேரை போட்டு வச்சுருப்பேன், டேட்டை போட்டு வச்சுருப்பேன். அப்படி கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் இது. ஆமென். நான் சொல்கிறேன், மீட்டிங்கில் உட்காந்து இங்கே உட்காந்து அண்டர்லைன் பண்ணுறது கிடையாது, வீட்டில் உட்காந்து அண்டர்லைன் பண்ணு கர்த்தர் என்ன பேசினாருன்ட்டு. ஹல்லேலூயா. என் பர்சனல் வாழ்க்கையில் கர்த்தர் பேசின வார்த்தைகள் இதெல்லாம் அத்தனையுமே. இந்த அன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு அந்த 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 சாப்டர்லேயே நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன், அந்த சாப்டரே படிச்சுட்டு இருக்கிறேன். நான் பார்க்குறேன் அந்த வார்த்தைலாம் அப்படி அந்த லைன் விழுந்துருச்சு, கிழிஞ்சிட்டுருச்சு. ஆனாலும் எனக்கு இந்த பைபிளை விட எனக்கு மனசு இல்லை. ஏன்னாக்கா அவ்வளோ அவ்வளோ நேசித்து வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இரவும் பகலும் தியானித்து பாருங்கள் பைபிளை. வீணான சிந்தனைகள் வராது, வீணான பேச்சுகள் வராது, வீணான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ளாது. இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஞானத்தை கர்த்தர் தருவார், பரலோக ஞானத்தை கர்த்தர் தருவார். ஸோ கர்த்தர் பேசுகிற இன்னொரு விதம் பைபிள் தான், பைபிள் தான். கர்த்தர் பேசுகிற இன்னொரு விதம் அதில், அதாவது கண்டிப்பாக கர்த்தர் இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது நம்மளை ஞானத்தால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறாரு. தானியேல் ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்லுகிறாரு. தானியேல் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். 2வது வசனம், தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆமென். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆனால் நான் இதை எப்படி எடுத்தேனாக்கா, அப்போ தானியேல் இரவும் பகலும் செபித்தது மட்டும் இல்லை, 3 வேளையும். இந்த இடத்துல 3 வேளையும் அவர் வாசித்திருக்கிறாரு. எரேமியாவுடைய புஸ்தகங்களை வாசித்ததுனால அவருக்கு அறிவு உண்டாச்சு. சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு, எரேமியா புஸ்தகத்தின் மூலமாக தானியேலுக்கு வெளிப்படுத்துறாரு. ஸோ நீங்களும் நானும் அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு நோ த ரிசல்ட், எனக்கு இந்த பதில் தெரியணும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்வார்? நீ வாசி. இங்கே 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 அழகாக சொல்கிறாரு, அந்த அறிந்து கொண்டேன் புஸ்தகங்களினாலே அறிந்து, எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். என்ன எவ்வளோ பழசான காரியம்! கர்த்தர் இன்னைக்கும் அந்த பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ரொம்ப ரொம்ப நிறைய முறை நான் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வசனங்களை தயவுசெய்து மெமரைஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கும் மெமரைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். திடீர்னு நான் யோசிப்பேன், ஐயோ நான் மறந்துட போகிறேன் அந்த காரியத்தை. ஸோ என் ஜபத்தில் அந்த வார்த்தைகளெல்லாம் நான் சொல்லி பார்ப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்குதா இந்த வார்த்தை, எனக்கு ஞாபகம் இருக்குதா, எனக்கு ஞாபகம் தான் சொல்லி ஜோம் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு அதை ஒரு கிஃப்டாக தந்தார். அந்த வார்த்தைகள் நான் சொல்லி ஜெபிக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா நான் மறக்கலை இந்த வார்த்தைகளை. எல்லாத்துக்குமே ஒரு 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 வார்த்தைகளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். எல்லா ஜப குறிப்புகளுக்குமே ஒரு வார்த்தைகளை வச்சிருக்கிறார். ஏன் நம்ம அப்படி ஜெபிக்கக்கூடாது? ஏன் நம்ம அப்படி வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க கூடாது? ஏன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது? ஏன் கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் நம்ம தியானிக்க கூடாது? தியானிக்கிறதுனால என்ன நஷ்டம்? தியானிச்சா உனக்கு தானே லாபம், உங்களுக்கு தானே அது ஆசீர்வாதம். ஸோ தானியேல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நான் அதை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாரு. இந்த வசனங்களை தியானிக்கும் போது, அதாவது நீங்கள் போக முடியாத தூரங்களையும் எட்ட முடியாத உயரங்களையும் இந்த பைபிள் உங்களை உயர்த்தி காட்டும். இந்த வேதம் உங்களை போக வைக்கும். நீங்கள் போக முடியாத தூரங்களை இந்த பைபிள் உங்களை போக வைக்கும். எட்ட முடியாத ஆசீர்வாதங்களை இந்த பைபிள் எட்டி பிடிக்க வைக்கும். ஆமென். அவ்வளோ வல்லமை உள்ளது இந்த வார்த்தைகள், அவ்வளோ வல்லமை உள்ளது. இதை படித்தவங்க யாருமே இதை தூக்கி போட்டது கிடையாது. இதை படித்தவங்க திருப்பி தான் இதை பதிப்பாங்க. தேனிலும் மதுரமாமே அவருடைய வார்த்தைகள், தேனிலும் மதுரமாமே. ஸோ இந்த பைபிளை சுமந்து பாருங்க, கர்த்தர் உங்களை சுமப்பார். ஆமென். எத்தனை பேர் சுமக்கிறோம்? இந்த நாளில் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் எல்லாமே வந்ததுனால, பைபிள் ஆப் நான் வச்சுருக்கிறேன், அதை செல்ஃபோன்லேயே பார்த்தப்ப இல்லை, இது கிடைக்காத நாட்கள் ஆகிடும். இதை சுமக்கணும். நம்ம இதை சுமக்கும் போது கண்டிப்பாக இதை எடுத்து படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் எடுத்து படிங்க, ஒவ்வொரு இரவும் எடுத்து படிங்க, ஒவ்வொரு மத்தியான வேலைகளில் எடுத்து படிங்க, ஒவ்வொரு காலை வேலையில் எழுந்தவன பைபிளை படிங்க. ஞானத்தை கொடுக்கும். அன்றைக்கி உங்கள் ஞானத்தோடு யாருமே விளையாட முடியாது.
யாருமே விளையாட முடியாது. நான் அறிஞ்சு சொல்கிறேன், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே போகும்போது ஒருத்தர் கூட நம்ம கூட, நம்ம ஞானத்தோடு கூட, நம்மளுடைய இமோஷன்ஸ் கூட, நம்ம கூட விளையாடவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல் இது. படிக்க தெரியாது மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, என்னால் முடியாது சொல்லவே சொல்லாதீங்க. ஸோ முதலாவது காரியம், அதாவது நம்ம பார்த்தோம், முதலாவது காரியம், எப்படிப்பட்ட மனிதன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவான் என்று. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவான். ரெண்டாவது பார்த்தோம், ஆண்டுடைய வார்த்தையின் மீது சார்ந்து கொள்கிறவன் ஞானத்தை பெற்றுக்கொள்வான். மூணாவதாக, கிறிஸ்து இயேசுவே நமக்கு ஞானமாய் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவே நமக்கு ஞானமாய் இருப்பார். நம்மளுக்கெல்லாம் நிறைய நேரங்களில் அப்படியே உட்காந்து கேட்டு பழக்கமாயிடுச்சு இல்லை? ஆனால் இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு, இதெல்லாம் என் வாழ்க்கையில் வேண்டும் கர்த்தாவே, இதெல்லாம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஸோ கிறிஸ்து இயேசுவே நமக்கு ஞானமாக இருப்பார். ஆமென். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். எல்லா வசனங்களின் பிரகாரம் தான் நம்ம போகிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென், அல்லேலூயா. அவரே நமக்கு ஞானமும். அவர் தாங்க ஞானம். அவர் உங்க வாழ்க்கையில் இல்லைனாக்கா ஞானம் இல்லை. ஆமென். அவர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறாரா? அவர் வேணும். அவர் இருந்தாதான். அதான் சொல்கிறேனே, கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது சார்ந்திருக்கிறது, அவர் நமக்குள்ளே இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவரே தேவனால் நமக்கு ஞானமும். அவர் தான், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானமாக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இருந்தாலே உங்களுக்குள்ள ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி பயப்படுறோம்ல, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோம்ல, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்குள்ள என்னென்னலாம் யோசனைகள் இல்லை, அதை வச்சு ஒரு வாரம் யோசிப்போம், ஒரு மாதம் யோசிப்போம், 3 நாள் யோசிப்போம், இதை செய்யலாமான்னு பார்ப்போம், இதை செய்யக்கூடாதான்னு பார்ப்போம். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாருனாக்கா, எனக்குள்ளே இருக்கிறாருனாக்கா, நமக்குள்ளே அந்த ஞானம் கிரியை செய்யும். ஆமென். ஸோ நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால் உங்களுடைய ஞானம், அதாவது பிரில்லியன்ட் தாட்ஸ் வெளிப்படும். பிரில்லியன்ட் தாட்ஸ், பிரில்லியண்ட்டாக பேசுகிறீங்க, பிரில்லியண்ட்டாக சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். யாருக்குள்ளே இருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த பிரில்லியன்ட் தாட்ஸ் வரும். ஆமென். இல்லைனாக்கா உப்புச்சப்பு இல்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு தான் இருப்போம். சும்மா வெறுமையான வார்த்தைகளை பேசிக்கிட்டு தான் இருப்போம். வெறுமையான வார்த்தையை அப்படியே சும்மா இந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு கல்லை போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கலகல வார்த்தைகள் தான் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறானாக்கா தெளிவான வார்த்தைகள் பேசப்படும். பயப்படவே மாட்டோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஸோ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாரானால் அவரே தேவனால் நமக்கு ஞானமும். ஸோ அவர் தான் ஞானம். அவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறார் என்றால் நம்ம வாயிலிருந்து அறிவு தான் வரும். ஞானமும் அறிவும் தான் வெளிப்படும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 16, 23வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக போட்டுக்குது. நிறைய வசனங்கள். 16வது அதிகாரம் 23வது வசனம். ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு டே நான் பேசும்போது முதல் சொன்ன வார்த்தை, ஞானத்தை சம்பாதிங்க. ஞானத்துக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்ல. உங்கள் கையில் ஞானம் இருக்குதுனாக்கா உங்கள் கையில் ஐஸ்வர்யம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாமே கர்த்தர் நீதியும் எல்லா பொருட்களையும் கர்த்தர் கொடுக்குறன்றதை நம்ம ஃபஸ்ட் டே பார்த்தோம். எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் அந்த ஞானம் எப்படி இருக்குது? நல்லா யோசிங்க. ஞானம் எப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம கையாண்டு கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளாக. ஸோ இதை இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரென்னால் ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும், அவன் உதடுகளுக்கு அதன் மேல் கல்வியை கொடுக்கும். நல்லா போட்டீங்க. 16வது வசனம், 16வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. பொன்னை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. ஸோ கோல்டா சில்வரா டைமண்டா எதை சம்பாதிச்சாலும் புத்தியோ அறிவையோ சம்பாதித்துக்கொள். ரொம்ப ரொம்ப முக்கியம்.
மீதியெல்லாம் நம்மளை தேடிக்கிட்டு வரும். மீதியெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு வரும். உனக்குள்ளே இருக்கிற அந்த ஞானத்தை ஊரே புகழ்ந்து பாடும், ஊரே சொல்லும். என்ன ஞானம் பாருங்க, எப்படி பேசுகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும்னாக்கா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும். இந்த 4வது பாயிண்ட்டே, இந்த 3வது பாயிண்ட்டே அதுதான். ஸோ ஞானத்தை சம்பாதித்தா உனக்குள்ள ஒரு உத்தமம் இருக்கும். புரியுதா? நல்லா புரியுதா? ஞானத்தை சம்பாதித்தா உனக்குள்ள ஒரு உத்தமம் இருக்கும். ஸோ நம்ம ஞானத்தை சம்பாதிக்கும் போது நமக்குள்ள ஒரு மேன்மையும் இருக்கும், அறிவு என்ற ஒரு மேன்மையும் இருக்கும். ஆமென். எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு பாஸ்டர், இதெல்லாம் தேவையில்லை, சும்மா சாதாரண ஒரு புத்தி இருந்தால் போதும். இல்லை, மதிக்க மாட்டாங்க. நீ எப்படி பேசுகிற, உன்னுடைய நடக்கைகள் எப்படி இருக்குது, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, நீ எப்படிப்பட்ட ப்ரெசன்டேஷனை கொடுக்குற. சும்மா ஒரு 4 பேர் நின்று பேசாலே ஒருத்தர் என்ன பேசுகிறாங்கன்றத நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அவங்க ஒருத்தருடைய பேச்சிலேருந்து அவங்க யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். யாருக்கெல்லாம் அந்த கிஃப்ட் இருக்குது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த கிஃப்ட் இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது. புரியுதா? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஒருத்தர் பேசினாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்குள்ள என்ன ஞானம் இருக்குது, எப்படிப்பட்ட அறிவை வச்சிருக்கிறாங்க, எந்த அறிவு அவங்களுக்குள்ள கிரியை செய்யுது. ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஞானமுள்ள வார்த்தைகளை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ரொம்ப தானியேல் திரும்ப ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கும். தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஓ மை காட், என்ன மாதிரி வசனம் பாருங்க. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்களாம். யாரு? ஞானம் உள்ளவங்க. ஞானம் இருந்தாலே நமக்குள்ள ஒரு பயமே இருக்காது. எந்த சிச்சுவேஷனை யாரை வேணால் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா அது கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது நமக்குள்ள இருக்கும் போது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும், ஆகாய மண்டலத்தில் ஒளி, அந்த ஒளி இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஒளியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்களாம். என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இதுதான் தேவை. ஞானம் ஒன்றுக்குள்ளே இருக்கும். ஞானம் எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கங்க. ஞானம் நம்மளுக்குள்ளே இருக்கும் போது நம்ம அவாய்ட் பண்ண மாட்டோம், நம்ம ஒதுங்கி போக மாட்டோம், நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதனால தான் ஞானத்தை கற்றுக்கோ, ஞானத்தை எடுத்துக்கோ. ஞானத்துக்கு படிப்பு தேவையில்லை. ஞானம் உனக்குள்ள கிரியை செய்யணும். உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும் போது, நல்ல காரியங்கள் கிரியை செய்யும் போது ஞானம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆமென். ஸோ எந்த இடங்களில் நம்ம ஞானத்தோடு பேசுகிறோம், ஞானத்தோடு வாழ்கிறோமா, ஞானத்தோடு இருக்கிறோமா? நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. ஞானத்தை பற்றி எப்படிலாம் கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. நீதிமொழிகள் 29:11வது வசனம், மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். என்ன, நல்லா தெரிஞ்சுக்கங்க, பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். ரொம்ப தெரிஞ்சா வெளியே சொல்ல மாட்டாங்க, தெரியாத அறக்கூடம் தான் அலம்பிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன, நிறைய வசனங்கள் இருக்குது. அதே மாதிரி 28வது அதிகாரம் 26வது வசனம், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். எப்படிலாம் எழுதுறாரு, எப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஞானங்கள் நமக்குள்ள இருக்குதா? உலகம் நம்மளை இப்படி தான் பார்க்குது. உலகம் நம்மளை இப்படி தான் பார்க்குது. நமக்குள்ளே இருக்கிற ஞானத்தை தான் உலகம் பார்க்குது. ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஞானத்தை கண்டிப்பாக நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னா இப்படிப்பட்ட ஞானங்கள் இருக்கும். இது பாருங்க, ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஞானமாக நடக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்களாம். அந்த ஞானம் நமக்குள்ளே இருக்குதா? அந்த ஞானம் நமக்குள்ளே இருந்தா, ஆண்டவரே நேற்று கேட்டோம் பார்த்தீங்களா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறது ரொம்ப ஈஸி, விட்டு விடுறது தான் கஷ்டம். இதுதான் ஞானம். இதை தான் இன்னைக்கு இங்கே பேசுகிறோம் நம்ம. ஸோ இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்னாக்கா, இந்த ஞானம் எனக்குள்ளே இருக்கணும்னாக்கா, இந்த ஞானமாய் நடக்கிறனாக்கா ரட்சிப்பு எனக்குள்ளே இருக்கும். நான் அறிக்கை செய்து மட்டும் இல்லை, அறிக்கை செய்து விட்டுட்டு போகிறது ரொம்ப ஈஸி. விட்டு விடுகிறவன் தான், அதை நான் திருப்பி செய்ய மாட்டேன் என்ன முற்றுப்புள்ளி வைக்கிறவன் தான் இரக்கம் பெறுவான். ஆமென், அல்லேலூயா. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 30வது வசனம்,
ஞானம் என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்லி தருது பாருங்க. 21வது அதிகாரம் 30வது வசனத்தில், கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்துக்கும் நம்ம தான் பிஸ்தா மாதிரி எல்லாத்துக்கும் இறங்கி நம்மளே ஞானத்தை போட்டு நம்மளே குழப்பி, ஒரு ஞானம் இல்லாமல் பேசும்போது அங்கே சண்டை வருங்க. ஒரு ஞானம் இல்லாமல் பேசும்போது அங்கே குழப்பம் வரும். ஏன்னா நீயா நானா, நீயா நானா, நீயா நானா, நீ ரைட்டா நான் ரைட்டா, அங்கே ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஞானம் விட்டு கொடுக்கும், ஞானம் அமைதியாக போயிடும். ஞானம் பெரிய கதையை சொல்லிட்டு இருக்காது. நமக்குள்ளே இருக்கிற ஞானம் இப்படி தான் இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம்ல, பெருசாக சண்டை போட்டுட்டா பெரிய ஆளுன்னு நினைப்போம். நமக்கு அவ்வளோ முட்டாள்தனம், மூடதனம், மூடதனம். பெருசாக சண்டை போட்டுட்டா அப்பா நான் ஜெயிச்சிட்டேன் பாரு, உன்னை போல ஒரு முட்டாளி யாருமே இல்லைன்னு நான். அமைதியாக போறியா? பெருமதிப்பு அது, பெருந்தன்மை அது. ஆண்டவரே உங்கள் கையில் நான் கொடுக்குறேன், உங்கள் கையில் நான் கொடுக்குறேன். எவ்வளோ மேட்ரு எப்படி வேணால் கொண்டு போகலாம், எப்படி வேணால் இழுக்கலாம், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 8வது வசனம், 8வது வசனம், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 8. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஆமென். ரெண்டுமே இருக்குது, ஞானமும் புத்தியும் நமக்கு தேவை. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை நேசிக்கிறான். அப்போது ஞானத்தை நம்ம நேசிக்கிறோம்னாக்கா என்ன நான் நேசிக்கிறேன், என்ன நான் நேசிக்கிறேன் கண்டிப்பாக. அப்போ அது ரொம்ப முக்கியம். அப்போ நான் என்ன நேசிக்கிறேனாக்கா, நான் எப்படி எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறேன்றது ரொம்ப முக்கியம். நான் எப்படி என்ன பேசுகிறேன் ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளே சில நேரத்தில் பேசும்போது ஏய் நீ வாயை மூடு உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில நேரங்களில் அந்த வாயை மூடு சொல்கிறவங்க கிட்ட தான் ஞானம் நிறையா இருக்கும். எங்கடா சரியான வார்த்தையை சொல்லி அவங்க மேட்ரையே குழப்பி விட்டுருவாங்க, யோசிக்க வச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும்னு சொல்லி நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி அடக்கி விட்டுருவோம். இதெல்லாம் முட்டாள்தனம், இது ஞானம் கிடையாது, இது ஞானம் கிடையாது. நீ பேசாத, உனக்கு தெரியாது, உனக்கு அருகதை கிடையாது, நீ லாக்கி இல்லை, இந்த வார்த்தைலாம் பேசுவோம். ஹலோ, ஞானம் நிறைய காரியங்களை செய்யும். ஞானம் பயங்கரமாக நம்ம கூட அது பயங்கரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 3 வகையான ஞானங்களை நம்ம பார்த்தோம், 3 வகையான காரியங்களை நம்ம பார்த்தோம். எப்படியெல்லாம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படும் போது. இந்த கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றி ரொம்ப நல்லாவே பார்த்தோம். நம்ம நேற்று பார்க்கும்போது அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுறேன். எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறேன்? எல்லாரும் கை தூக்குவோம். கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னது? நேற்று அழகாக சொல்லி கொடுத்தேன் நான். கனம் பண்ணணும், அவரை கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம். என்ன 9 மணிக்கு சர்வீஸ்னால் நம்ம எத்தனை மணிக்கு இருக்கணும்? 8:55க்கு உள்ளே இருக்கணும், 8:50க்கெல்லாம் உள்ளே இருக்கணும். அதுதான் கனம் பண்ணுறது. ஏன்னா அவர் காத்துட்ருக்கிறார் நமக்காக. 2வது காரியம் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தைகளை சார்ந்து இருக்கிறது. 3வது பார்த்தோம், இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இருக்கும் போது நமக்கு அவர் ஞானத்தால் நம்மளை நிரப்புகிறார். எல்லா காரியங்களும் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஞானம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிரியை செய்து எப்படிலாம் இருக்குது, இந்த முழங்கால் யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு தெளிவாக பேசிகிட்டே இருக்கிறார். ஞானம் இல்லாமல் தயவுசெய்து இனிமேல் ஒரு வார்த்தை பேசுகிறீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பேசுங்க. டபால் போட்டுறாதீங்க, வார்த்தையை டபால் போடவே போடாதீங்க. ரொம்ப 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 கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம். நான் ஒரு வார்த்தையை பேசும்போது இதை பேசலாமா வேணாவா, இதை திட்டலாமா வேணாவா, இதை செய்யலாமா வேணாவா, இப்படி கேட்டுக்கிட்டு உங்கள் மனசாட்சியை கேட்டுக்கிட்டு பேசுங்க. உங்கள் மனசாட்சிக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா அவர் ஞானத்தோடு பேச வைப்பார், உங்களை ஞானத்தோடு பேச வைப்பார். எல்லாத்துக்கும் மேலே இதை நேசிங்க. இதை நேசிக்கும் போது இதனுடைய உயர்வே வேறு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எதனா ஒன்று எடுத்து அப்படியே வாசித்துட்டு அவள் தான் போயிட வேண்டியது. அப்படி கிடையாது, வரிசையாக வாசிங்க. எத்தனை முறை நான் முடிச்சுக்கிறேன்றது அது முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் இது எத்தனை முறை என்னோடு கூட பேசுது அது ரொம்ப முக்கியம். எப்படிலாம் வாசிக்க முடியும்,
எப்படிலாம் நீங்கள் தொடப்பட முடியும், எப்படியெல்லாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை படித்தவங்க ஆகாய மண்டலங்களில் பிரகாசிப்பாங்க. நட்சத்திரங்களை போல அவங்க அநேகரை வழி நடத்துருவாங்க, பிரகாசிப்பாங்க. அவ்வளோ கிருபைகளை கொடுத்துருக்கிறார். உட்காந்து வாசிங்க. இதா முடிவு பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கையை உயர்த்துவது இதா இல்லை இதா? வேதமா உன் செல்போனா? இதை 2 மணி நேரம் 3 மணி நேரம் நோண்டுறோனாக்கா இதை எடுத்து வாசிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வு உண்டு. கர்த்தர் ஞானத்தால் நம்மளை நிரப்புவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஞானத்தை தாங்க, அந்த ஞானத்தை நாங்கள் தழுவிக்கொள்ள, நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ்